வணக்கம், நான் Aacharya Shree Vidya Durga and welcome to my YouTube channel Mansi. வாஸ்து பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம ரிலீஸ் பண்ணோம். அந்த வரிசையில் முக்கியமான ஒரு சிம்பல் ஸ்வஸ்திக். ஸ்வஸ்திக் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு சிம்பலாக வேத காலங்களில் இருந்து வரக்கூடிய ஒரு குறியீடு. நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் ஏன் வாஸ்துவில் ஸ்வஸ்திக்கை மட்டும் பிரத்யேகமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் அதனுடைய பயன்பாடு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறதும் அதனுடைய மெய்ஞான விளக்கம், விஞ்ஞான விளக்கம், எதன் அடிப்படையில் அது இயங்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஸ்வஸ்திக், இதனுடைய பெயர் காரணம். எதனால இது ஸ்வஸ்திக்னு சொல்றோம்? ஸ்வஸ்திக் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. ஸ்வஸ்தி அப்படிங்கிறது ஒரு மங்களம் தரக்கூடிய ஒரு சொல்லாக சமஸ்கிருதத்துல பொருள்படுது. க அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங், மங்களம் நிலை பெறும் இடம் அப்படிங்கிறது அதனுடைய முழு பொருள். இந்த ஸ்வஸ்திக் ஆதி காலத்திலிருந்து, நான் முன்னமே சொன்ன மாதிரி வேத காலங்கள்லேருந்து சில புராணங்களையும் இந்த ஸ்வஸ்திக்கை பொருளாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எனர்ஜி ரிசீவராக சொல்கிறாங்க. நம்ம இந்திய நாட்டில் இந்து மதத்தில் மட்டும் கிடையாதுங்க. பௌத்த மதம், ஜெயினம், கிரேக்க பாரம்பரியங்களில் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லுமே இந்த ஸ்வஸ்திக்கை ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு சிம்பலாக சொல்கிறாங்க. அது எதனால் சொல்கிறாங்க? முதலாவதாக அதனுடைய விஞ்ஞான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போது ஸ்வஸ்திக் வரையும் போது அதில் நடுவில் ஒரு கிராஸ் இருக்கும், அதை சுற்றி கோடுகள் வரைஞ்சிருக்கும். இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த 4 திசைகளையும் சுழற்சிக்காக 4 திசைகளும் உள்ள எனர்ஜி சர்க்குலேஷன், அதாவது இட் இஸ் எ ரொட்டேஷனல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக சொல்லணும்னா இட் இஸ் எ ரொட்டேஷனல் எனர்ஜி. 4 திசைகள் 4 டைரக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி உள்ளே ஈர்த்து வைக்குது. அந்த 4 டைரக்ஷனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை ஈர்க்குது. அதுதான் இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். இட் இஸ் த ரொட்டேஷனல் எனர்ஜி. இந்த எனர்ஜியை நம்ம எங்கே பிளேஸ் பண்ணாலும் இட் அப்சர்வ்ஸ் த பாசிட்டிவிட்டி. அங்கே இருக்கக்கூடிய நேர்மறையான அத்தனை ஆற்றலையும் ஈர்த்து தன்னிடத்தை வச்சுக்குது. இப்போ இந்த ரொட்டேஷனல் எனர்ஜி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 கோடுகள் இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட், இந்த ஸ்வஸ்திக் ரைட் அண்ட் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா 2 கோடு வரைஞ்சிருப்பாங்க. எதுக்காக இந்த கோடு அப்படின்னா, அது திக்பந்தம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப் ஒரு ஈர்ப்பு விசை உள்ள அந்த ஷேப்பில் ஆற்றல் பெருக பெருக என்ன ஆகும்னா ரொம்ப வெளியேறிட்டே இருக்கும். அது வெளியேறாமல் உள்ளேயே அது கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்காக அந்த 2 கோடுகளை வரையிறது வழக்கம். இந்த ரொட்டேஷனல் எனர்ஜியை நம்ம எங்கே பிளேஸ் பண்ணாலும் சரி, அந்த இடத்தில் உள்ள நெகட்டிவிட்டியை இது வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த ஸ்வஸ்திக்கு இருக்கு. அதனால தான் எல்லா பக்கமே ஸ்வஸ்திக்கை மெயினாக வைக்கிறது வழக்கம். வாஸ்துக்காக முக்கியமாக நான் சொல்கிறேன். வீட்டில் வாஸ்து சரியில்லை, இல்லை உங்கள் அலுவலகத்தில், தொழிற்சாலைகளில், பள்ளிக்கூடங்களில் எல்லா பக்கமுமே இந்த வாஸ்து பொருத்தும் பொழுது மேக்சிமம் அந்த இடம் வாஸ்து கரெக்ஷன் ஆகிடும், எனர்ஜி கரெக்ஷன் ஆகிடும். இது விஞ்ஞான விளக்கம். அடுத்தது மெய்ஞான விளக்கத்துக்கு வரலாம். இந்த மெய்ஞான விளக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. ஸ்வஸ்திக் அப்படின்னாலே நம்ம விநாயக பெருமான் தான் நமக்கு ஞாபகம் வருவார். 2 தெய்வங்கள் இந்த ஸ்வஸ்திக்கு குறியீடாக சொல்லுவாங்க. ஒன்று விநாயக பெருமான், இன்னொன்று அன்னை மகாலட்சுமி. இப்போது எதுக்காக விநாயக பெருமானை நம்ம ஸ்வஸ்திக் இணையாக சொல்கிறோம் அப்படின்னா, விநாயக பெருமானை வணங்கும் பொழுது எந்த ஒரு விழாவாகட்டும், எந்த ஒரு வழிபாடாகட்டும், முழு முதல் கடவுளாக விநாயக பெருமானை வணங்கும் பொழுது தங்கு தடையின்றி நல்லபடியாக அந்த வழிபாடு நிறைவு பெறும். தடைகள் வராமல் தடுப்பவர் விநாயக பெருமான். அதே மாதிரி ஸ்வஸ்திக்கம் வரையும் பொழுது மத்தியில் விநாயக பெருமான் இருக்கார். சுற்றி அவரோட எனர்ஜி தான் அந்த ரொட்டேஷன் பாசிட்டிவிட்டியை எடுத்து நடுவில் வச்சுக்கிறார். அதாவது அவருடைய 2 கோடுகள் இருக்கும். அந்த 2 கோடுகளில் முதல் கோடும் கடைசி கோடும் அவருடைய துணைவியாக இருக்கக்கூடிய சித்தியும் புத்தியும்.
அதுக்கு அடுத்த கோடு, 2வது கோடும் 3வது கோடும் வந்து அவருடைய புதல்வராக சொல்லக்கூடிய சுபம், லாபம். இது ரெண்டும் அவருடைய புதல்வர்கள் சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஃபேமிலியாக வந்து அந்த ஸ்வஸ்திக் வரையும் பொழுது விநாயக பெருமானை நம்ம அங்கே பார்க்கலாம். அதே மாதிரி முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய ஒன்று என்னன்னா, இந்த ஸ்வஸ்திக்கை வந்து கரெக்டாக வரையணும். அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதுபடி சரியாக வரையணும். அதுபடி வரையும் பொழுது அது எனர்ஜி லெவல் வந்து நல்லா இருக்கும். அது எப்படி வரையணும், அதனுடைய கரெக்டான முறை என்னங்கிறது இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்வஸ்திக்கை எந்தெந்த திசைகளில் வைக்கும் பொழுது நமக்கு என்ன நன்மைகள் அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல இந்த ஸ்வஸ்திக்கை நார்த் சைடு, வடக்கு பக்கம் வைக்கும் பொழுது ப்ராஸ்பெரிட்டி எனர்ஜி, வளமை அங்கே செழிப்பாக இருக்கும். நார்த்தில் வைக்கும் பொழுது குபேரனுடைய திசை, அதனால எப்போவுமே ப்ராஸ்பெரிட்டி எனர்ஜி நல்லாயிருக்கும். அடுத்தது நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு. வடகிழக்கில் வைக்கும் பொழுது தட் இஸ் த ஹெல்த் கார்னர், அதாவது ஆரோக்கியம், அந்த குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மென்டல் பீஸ், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இது அந்த வடகிழக்கில் வைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும். அடுத்த திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, தென்கிழக்கு. இந்த ரெண்டுலேயும் வைக்கும் பொழுது ஸ்வஸ்திக்கை நீங்கள் கிழக்கு நோக்கியோ இல்லை தென்கிழக்கு நோக்கியோ வைக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து நமக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். மைண்டு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். அது போக கம்யூனிகேஷன், சோஷியல் கம்யூனிகேஷன் நிறைய இருக்குது. மக்கள் தொடர்பு, நம்ம இப்போ அது சார்ந்த தொழிலில் இருக்கும் பொழுது நமக்கு நிறைய மக்கள் தொடர்பு ஏற்படும். நன்மைகள், அதன் வழியாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஒரு ஹார்மோனியஸான ஒரு சுச்சுவேஷன் இந்த திசைகளில் நீங்கள் ஸ்வஸ்திக்கை வரையும் பொழுது ஏற்படும். அதே மாதிரி சவுத் வைக்கும் பொழுது ஸ்ட்ராங், மைண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த இதுக்குமே நம்ம அசையாமல் ஒரு நல்ல வாரியராக இருப்போம். எதிர்த்து எது வந்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை மேலும். சவுத் வெஸ்ட் கார்னரில் வைக்கும் பொழுது அந்த குழப்பமற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். டென்ஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நீக்கி நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் நல்லா செழிக்கக்கூடிய ஒரு கார்னராக சவுத் வெஸ்ட் நம்ம சொல்கிறோம். இப்போ வெஸ்ட், நார்த் வெஸ்ட் ரெண்டு டைரக்ஷனுமே நீங்கள் வந்து ஸ்வஸ்திக்கை வரையும் பொழுது குறிப்பாக குழந்தைகளுக்கு நன்மையை தரக்கூடிய அந்த திசை ஸ்வஸ்திக்காக சொல்கிறேன். அந்த திசைகளில் நீங்கள் ஸ்வஸ்திக் வரையும் பொழுது, அதாவது வெஸ்ட், நார்த் வெஸ்ட், மென்டலி நல்ல ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, நல்ல மன ஒருமை கிடைக்கும். அவங்க ஸ்டடீஸில் நல்லா என்ஹான்ஸ் ஆவாங்க. எந்த துறையில் அவங்க வளரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறை நல்ல மேம்பாடு அடையும். இது குழந்தைங்களுக்கான ஒரு கார்னர். இப்போ இந்தந்த திசைகளில் நீங்கள் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இட் இஸ் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. இல்லை எனக்கு அந்த வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடு இருக்குது, என்னென்ன கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த எனர்ஜி லெவலில் பார்த்து ஒரே ஒரு ஸ்வஸ்திக், அது நிறைய நம்ம பைரா வாஸ்துவில் வந்து அந்த இடம் கரெக்ஷன் பண்ணும் பொழுது நம்ம பார்க்குறோம் எந்த இடத்துல என்ன கலரில் எந்த ஃப்ரேமில் அதை வைக்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது. அதை பார்த்து நம்ம சொல்லுவோம். என்னால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நார்மலாக ஒரு ஸ்வஸ்திக் வரையலாம். அதுக்கான கலர்ஸ் நிறையா இருக்குது. நிறைய கலர்ஸ் சொல்லலாம். கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப மங்களகரமான 2 கலரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து சிவப்பு, ரெட் கிவ்ஸ் ஹாப்பினஸ். இந்த ரெட் கலர் ஸ்வஸ்திக் எங்கெங்கே போடலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, திருமணம் நடக்குது, காது குத்து இருக்குது, வளைகாப்பு நடக்குது, இந்த மாதிரியான விசேஷங்களில் நீங்கள் கதவுகளில் மெயின் டோரில் ரெட் கலர் குங்குமத்தாலே கையில் வரையணும். நேர்த்தியாக கையில் ஸ்வஸ்திக்க வரையணும். இட் ரிசீவ்ஸ் ஹாப்பி எனர்ஜி. ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியது இந்த ரெட் கலர் குங்குமத்தால் வரையும். இப்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அனுசரணையாக இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க என்னப்பா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை சச்சரவு இருக்குது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது, வெளியிருந்து வரவங்க கிட்ட நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. அப்படிங்கும்போது கதவுல நீங்கள் வரையக்கூடிய நிறம் சந்தனம், சந்தனத்தாலே, எல்லோ கலர் சந்தனத்தாலே கையில் நீங்கள் வரையணும். ஒரு பக்கம் ரெட் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் செவுத்தில் வரைங்க. நிலவுக்கு மேலே செவுத்தில் வரைஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த இடத்துல வரைஞ்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அவங்க மனநிலையே மாறிடும். பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிரில் இருக்கிறவங்க, உள்ளே இருந்த வீட்டுக்கு நம்ம வரக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த மனநிலை வந்து அப்படியே மாறிடும். அதை ஈர்த்து பாசிட்டிவாக மாற்றக்கூடிய சக்தி அந்த எல்லோ கலருக்கு.
இன்னும் ஸ்வஸ்திக்கை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு பதிவாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துட்டு வரேன். இப்போ மெயினாக அன்னை மகாலட்சுமியின் வழிபாடு போது எந்த மாதிரியாக ஸ்வஸ்திக்கை வைத்து வழிபடும் பொழுது இன்னும் அவருடைய எனர்ஜி நிறைய வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பொதுவாக இப்போ கலசம் வைக்கும்போது கீழே அரிசி பரப்புவோம். அந்த அரிசியில் வந்து ஸ்வஸ்திக் வரைஞ்சி அது மேலே வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோம்? ஸ்வஸ்திக் வந்து அந்த பாசிட்டிவிட்டி ஃபுல்லாக ஈர்த்து வச்சுருக்கோம். அந்த ஸ்வஸ்திக்கின் மேலே கலச ஸ்தாபனம் செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி கலசத்தோட எனர்ஜியோடு சேர்ந்து பல மடங்காக மேலே வந்து அந்த இடத்த பூரா வந்து பாசிட்டிவாக நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய இடமாக மாற்றும். இப்போ அன்னை மகாலட்சுமியோட வழிபாடு செய்யும் பொழுது கீழே வந்து நீங்கள் மஞ்சளில் குங்குமத்தை கலந்து அதில் ஸ்வஸ்திக் வரைஞ்சி ப்ராப்பராக வரைஞ்சி அது மேலே அன்னை ஸ்தாபனம் ஆவாகனம் செய்யும் பொழுது எரிந்தெழச் செய்யும் பொழுது அவருடைய ஆற்றல், அந்த தெய்வத்தினுடைய ஆற்றல் இன்னும் பல மடங்காக பெருகுது. அந்த இடம் ஃபுல்லாக அன்னை மகாலட்சுமியினுடைய செல்வ வளத்திற்கான அந்த ஆற்றல் பெருகுது. இது எத்தனை நாள் நீங்கள் செய்யணும், எந்த திசையில் செய்யணும்னா 11 வாரங்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 11 வாரங்கள் நீங்கள் வந்து நார்த் ஈஸ்டில் வச்சு பண்ணணும். நார்த் ஈஸ்டில் வச்சு வழிபாடு பண்ணணும். எனக்கு நார்த் ஈஸ்டில் ஒன்றுமே இல்லைங்க, ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குங்கிறவங்க அந்த இடத்துல விட்டுட்டு மற்ற இடமான சவுத் வெஸ்டில் வச்சு நீங்கள் பண்ணலாம். 11 வாரங்கள் எந்த கலரில் ஸ்வஸ்திக் வரையும்னா கோல்டன் கலர், அதாவது மஞ்சள் மற்றும் குங்குமப்பூ, இது ரெண்டையும் கலந்து கையில் வந்து அந்த தரையிலையோ மனையிலையோ நீங்கள் வந்து அந்த ஸ்வஸ்திக்கை வரைஞ்சி அது மேலே அன்னை மகாலட்சுமியினுடைய திருவுருவப் படத்தையோ இல்லது சிலையையோ அவருடைய எந்த வழிபாட்டுக்குண்டான படத்தை வைக்கிறீங்களோ அதை வச்சு வழிபாடு செய்யும் பொழுது நான் சொன்ன ஆற்றல் வந்து ரொம்ப பெருகுது. அந்த இடம் ஃபுல்லாக வந்து செழிப்பாக மாற துவங்குது. 11 வாரம் நீங்கள் இதை செய்யலாம். ஒன்று நார்த் ஈஸ்டில் வைங்க, இல்லை சவுத் வெஸ்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி ஸ்வஸ்திக்கை கரெக்டாக எப்படி வரையணும், அதுக்கான அளவுகோல் என்ன, இதெல்லாம் இருக்குது. அந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப்பை உங்களுக்கு தெளிவாக இன்னும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்குறேன். நிறைய பதிவுகள் இந்த மாதிரி நாம் உங்களுக்கு கொடுக்க இருக்கோம். ஏற்கனவே வாஸ்து ரிலேட்டடாக நிறைய சொல்லியிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய தகவல்களோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இதே மாதிரி தகவல்கள் உங்களுக்கு வேகமாக வந்து சேரணும், நம்ம வெளியீடு செஞ்சவுடனே உங்களுக்கு வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம மான்சி வித்யா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவிலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Do subscribe to our YouTube channel and press the bell icon to never miss another update from Mansi Vidya.